வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்காரி அப்படின்னு ஒரு லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போறோம். டியூடோட தேர்ட் கியர் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். கல்யாண வீட்டில் நடக்குதோ? பின்னாடி போற மியூசிக் நல்லா இருக்குல்ல? சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம எனக்கு மங்களா தெரியுதா? காத்தோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா மன்னாதி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டிக்கினா தங்கா தங்கா காந்தாழி கண்ணுலதான் தலாடி உந்து போட்டா சூடான சூற போத எரிக்கிச்சா மலமா என்ன நீயும் தள்ளுக்கா தள்ளி விட்டா தான தான மண்ணம்மா தேய்ச்சி விட்டு சந்தனமா தேய்ச்ச குங்குமமா பார்த்தேன்னு கண்ணால கேட்டேன்னு லிரிக்ஸை மறந்துட்டாரு. ஆக்கி வச்சு கெஞ்சணுமா தூக்கி வச்சு கொஞ்சணுமா மண்ணம்மா கேட்கிறியே பேச்சு நல்லா இல்ல சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காத்தோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா மண்ணாதி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தா மாட்டிக்கினா தங்கா தங்கா சிங்கர் ஆயிட்டோன்ற ஒரு ஆணவம் தெரியுது. நல்லா இருந்துச்சு. சென்ட் பாட்டில் இன்னும் வைக்கலடா அவரு. அவர் ஸ்டைல் அப்படி தூவி விட்டாரு. அந்த டைரக்டர் பண்றது வந்து அப்பாவியா இருக்கு. என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காதோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா மண்ணாதி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டிக்கினா தங்கா மண்ணமா தேய்ச்சி விட்ட பார்த்தேன்னு கண்ணால கேட்டேன்னு உன்னை போல ஆக்கி வச்சு கெஞ்சணுமா தூக்கி வச்சு கொஞ்சணுமா மனமா கேக்குறியே பேச்சு நல்லா இல்ல நெஜாவே கொடுத்துட்டாரு. அவர் நடிச்சது வேற வாய் எப்படி தொடைக்கும் போல. என்ன சொன்னாங்க? ஜாலியா இருந்துச்சு. உண்மையிலே ஜாலியா தான் இருக்கு கேட்க. நல்லா இருக்குப்பா. சிங்காரி பாட்டு எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. போன பாட்டோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அந்த நல்லா இருப்போ அது நீங்கள் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எங்களுக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்கிற இடங்கள்ல நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்து என்ன ரியாக்ட் பண்ணுறோங்கிறதா ரியாக்ஷனு. உங்களுக்கு ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி நினச்சிதான் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். MBA படிச்சுட்டு டாக்டரேட் பண்ணிட்டு வந்து யாரும் ரியாக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓ சூப்பர் இது நல்லா இருக்கே அப்படின்றத வந்து பகிர்ந்துக்கிறது தான் நாங்கள் ரியாக்ஷனாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு ரியாக்ஷன்ன்றத வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் பண்ணணும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும், ரியாக்ஷனாக எப்படி பண்ணணும் தெரியும், அதுவும் அப்படி பண்றது வந்து ரியாக்ஷன் கிடையாது. ஆமா ஓன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன அங்க பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பாட்டு வந்து ஆஹா ஓஹோன்லாம் இந்த பாட்டுமே என்னால் சொல்ல முடியாது. இந்த பாட்டுமே ஓரளவுக்கு எல்லாரும் போடுற மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு சாங் தான் தவிர இந்த பாட்டு ஆஹா ஓஹோலாம் கிடையாது. ஆமா வைப் பண்ணலாம். அந்த டியூடோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மாதிரி தான் இந்த சிங்கிள்லாம் கிடையாது.
எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, அப்படி அது பார்த்தா பிடிச்சிருந்துச்சு. அதான் ஒரு பக்கம் போரே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பாட்டு நல்லாவே இல்ல, எங்களுக்கு அது இப்ப stand. நல்லா இருக்குன்றீங்க. எங்க ஸ்டாண்ட் வந்து நல்லா இருக்கு. ஏன் இந்த பாட்டு நல்லா இருக்கு, லிரிக்கலா பார்க்க நிறைய விஷயங்கள் உள்ள இருந்துச்சு. சரி எங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நாங்க சொன்னோம். வேற வேற ஜர்னர் போகும்போது இன்னைக்கு நிறைய பேர் அது பிடிச்சிருக்குன்னு ஏத்துக்கிறாங்க. ஆமா, போன பாட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. கீழே கமெண்ட்ல நிறைய வந்து பேர் நல்லா கேட்டுட்டு வந்து ரியாக்ட் பண்ணுங்க. கேட்டுட்டு எப்படி பண்ண முடியும்? நாங்க 10 ஃபர்ஸ்ட் தடவை டைம் கேட்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம ஓகே இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்க 2-3 தடவை கேட்டு வாங்க, 4 தடவை கேட்டு வாங்க, ஒருத்தர்லாம் ஹெட்செட் போட்டு கேளுங்க ப்ரோ, நல்லா இருக்கும். அளவுக்கு நல்ல ஸ்பீக்கர் தான், மேக்புக் ப்ரோவோட ஸ்பீக்கர் தான். ஸோ அதனால ஸ்பீக்கர்லேயே நல்ல சவுண்டு தான் வரும். ஸோ அதை நீங்கள் பற்றி கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு இந்த ஹியர் பண்ணுற சவுண்டை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது இப்போ ரியாக்ஷன் நல்லா இல்லை, என்ன நீங்க வீடியோ பண்றீங்க நல்லா இல்லை அப்படி சொன்னா கூட ஏத்துக்கலாம். சரியா? அப்படி நிறைய வந்திருக்கு, நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கமெண்ட் எப்படி வருதுன்றத நீங்க பாருங்களேன். கீழே வந்துட்டு ஏங்க நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணிக்க கூடாது, நீங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருக்கணும், சந்தோஷமா ரியாக்ட் பண்ணுங்க, இதுக்கு வந்து இன்னும் நல்லா ரியாக்ட் பண்ணுங்க, நல்லபடியா ரியாக்ட் பண்ணுங்கன்றாங்க. நல்லபடியா ரியாக்ட் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி மண்டக்குள்ள வந்து செட் பண்ணியிருக்கணும். இது வந்து நான் நல்லபடியாக தான் ரியாக்ட் பண்ண போகிறேன், இதுக்கு நல்லபடியாக ரியாக்ட் பண்ணிடுவோம் அப்படி செட் பண்ணியிருக்கணும். சாய் அபயங்கர் எங்களுக்கு பிடிச்ச ஆளு தான், நல்ல வந்து நாங்க சப்போர்ட் பண்ற ஆள் தான். அவருக்கு வந்து நாங்க இப்படிதான் பண்ணணும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படிலாம் வந்து வாங்கிட்டு பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லாமே வந்து கரெக்டா வந்துரு. அதான் நாங்கள் ஒரு வீடியோலயே நாங்க சொன்னதுதான், நாங்க பிஆர் பண்ண கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, நாங்க வந்து அந்த மாதிரி ஆளும் கிடையாது. காசு கொடுத்து நீங்க இதுக்கு நல்லபடியா ரியாக்ட் பண்ணுங்க, இதுக்கு நல்லபடியா ரியாக்ட் பண்ணுங்க, காசு வேணா கொடுங்க, ஆனா நாங்க ரியாக்ட் நாங்க எப்படி பண்ணுவோமோ அப்படிதான் பண்ணுவோம். நீங்க நல்லா ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்க பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம அங்க ரியாக்ட் பண்ண முடியும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும், ரியாக்ட் பண்ணும்போது ஐயோ நல்லா இல்லை அப்படின்னு வந்துடணும். ஆமா, அந்த விஷயத்துல இந்த பாட்டு ஓரளவுக்கு ஆவரேஜான சாங் தான் சொல்லுவேன். இந்த தடவை என்ன கழிவு ஊத்த போறாங்களோ கமெண்ட்ல, அதுக்கெல்லாம் நம்ம அசந்தால